தமிழகத்தில் வருகிற 7ஆம் தேதி 6 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. நீலகிரி, ஈரோடு, வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் திருப்பத்தூரில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும். சென்னையில் கோடை மழை பெய்ய வாய்ப்பில்லை என தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தகவல். கத்திரி வெயிலை தொடங்கிய முதல் வாரத்தில் வெப்பம் அதிகரித்து காணப்படும். கோடை மழை பெய்யும் பட்சத்தில் வெப்பம் குறைய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வருகிற 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. ரேபரேலி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் ராகுல் காந்தி. சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே உடன் இருந்தனர். ரேபரேலியில் ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கலுக்கு பாஜகவினர் எதிர்ப்பு. திரும்பி போ, வாபஸ் வாங்கு என்று முழக்கமிட்டதால் பரபரப்பு. அமேதி தொகுதியை பார்த்து அச்சமடைந்து ரேபரேலிக்கு ஓடிவிட்டார் ராகுல் காந்தி. மேற்கு வங்க தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி கடும் விமர்சனம். அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக களமிறங்கும் KL சர்மா தொண்டர்களுடன் பேரணியாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். மேற்கு வங்க ஆளுநர் பெண் ஒப்பந்த தொழிலாளரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக பரபரப்பு புகார். பெண்களின் பாதுகாப்பு பற்றி பேச மேற்கு வங்க ஆளுநருக்கு உரிமை இல்லை என மம்தா பானர்ஜி ஆவேசம். விழுப்புரம் தொகுதி EVM பாதுகாப்பு அறையில் CCTV கேமராக்கள் பாதிப்பு. சுமார் 30 நிமிடங்கள் செயல்படாத நிலையில் சரி செய்யப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தகவல். டூ அலைக்கற்றை ஒதுக்கீடு ஊழல் புகாரில் CBI, அமலாக்கத்துறை தொடர்ந்த மேல்முறையீட்டு மனுக்கள். செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு விசாரணையை தள்ளி வைத்து டெல்லி உயர்நீதிமன்றம். விருதுநகர் அருகே விபத்து நிகழ்ந்த கல்குவாரியில் 3வது நாளாக வெடிமருந்துகள் சேகரிப்பு. முதற்கட்டமாக 2150 கிலோ வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல். சென்னையில் குடிநீர் விநியோகம் அக்டோபர் மாதம் வரை எந்த பாதிப்பும் இருக்காது. குடிநீர் வழங்கும் ஏரிகளின் நீர் இருப்பை கருத்தில் கொண்டு சென்னை குடிநீர் வாரியம் அறிவிப்பு. கர்நாடக அரசியலில் புயலை கிளப்பிய பிரஜ்வல் MPயின் ஆபாச வீடியோ விவகாரம். வெளிநாடு தப்பிச் சென்ற பிரஜ்வலை பிடிக்க ஜெர்மனி செல்கிறது சிறப்பு விசாரணை குழு. ஆபாச வீடியோ விவகாரம் தொடர்பாக பிரஜ்வல் MPயின் தாயாருக்கு நோட்டீஸ். விசாரணை சூடு பிடித்துள்ள நிலையில் நேரில் ஆஜராகுமாறு சிறப்பு குழு சம்மன். விருத்தாச்சலம் அருகே எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து தவறி விழுந்து கர்ப்பிணி பெண் உயிரிழப்பு. நாளை மறுநாள் சங்கரன் கோவிலில் வளைகாப்பு நடைபெற இருந்த நிலையில் சோகம். கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவத்தில் விரிவான விசாரணைக்கு தெற்கு ரயில்வே உத்தரவு.
திருமணமாகி 8 மாதங்களே ஆவதால் கோட்டாட்சியர் விசாரணை. IPL தொடரில் இன்று மும்பை கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. மும்பை வாங்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி.